தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் உறுதியாயிருச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவிப்புகள், அதிரடி அறிவிப்புகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 65% மக்களை மனம் கவர்ற மாதிரி திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாருன்னு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 5 திட்டங்களை, வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 35 வயதிற்கு கீழே உள்ளவங்க தான் 65% இருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70 கோடி கிட்டக்க அவங்கதான் இருக்காங்க. அவங்களை கவர்ந்துட்டாலே ஆட்சியில ஈஸியா அமர்ந்துடலாம் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய கணக்குமே கூட. அப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணிதான் இந்த 10 வருஷம் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு களம் அப்படியே காங்கிரஸ் கட்சி பக்கம் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 5 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அது முன்னணி ஊடகங்கள் திட்டமிட்டு அதை பேசல, ஆனா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வடமாநில இளைஞர்கள் மத்தியில அந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அக்னிபாத் போன்ற திட்டங்கள் மூலமாக பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு 2024 தேர்தல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க சொன்னது போல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இந்த விஷயத்தை பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்லி சோசியல் மீடியாஸ் அண்ட் ஆல்சோ தமிழ் சேனல்ஸ், சில சேனல்ஸ் மட்டும்தான் இந்த விஷயங்களை அதிக அளவுல ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் கார்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் சேனல்ஸும் ஹிந்தி சேனல்ஸும் பார்க்கும்போது அதுல வேற மாதிரி நியூஸஸ் இருக்கு. அங்க இருக்கிற பிஜேபி எம்பிஸ் எங்க போட்டி போடுறாங்க, எந்தெந்த தொகுதி யாருக்கு அலோகேட் ஆகும், தமிழ்நாடு சிஎம் சன் எஸ்கேப் ஆயிட்டாரு, அவர் தலையில கத்தி தொங்குச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு, ஆனா சீக்கிரம் மாட்டுவாரு, இது போலதான் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியோட அந்த நியூஸையோ இல்ல மணிப்பூர்ல நடக்கிற விஷயமோ இல்ல டெல்லியில நடக்கிற ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தியோ ஒரு சின்ன நியூஸ் கூட கிடையாது. பிட்டு நியூஸா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ராகுல் காந்தி பேசின விஷயத்த பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு டேரிங் ஃபேக்ட் நம்ம பார்க்கணும். உலக நாடுகள் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க, ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை, ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம்னா, நீங்க சொன்னது போல உலக நாடுகள்லயே அதிக ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இருக்கும் நாடு இந்தியா தான். ஒர்க் ஃபோர்ஸ் ஏஜ் குரூப் அதிகம் இருப்பது இந்தியாவில தான். பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கிற சைனா கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் பாப்புலேஷன் தான் அதிகம். இளைஞர்களுடைய பாப்புலேஷன் இள ரத்தம், அதாவது ஒரு ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பை சொல்லலாம் நம்ம. அது இந்தியா அதிகமா இருக்கும் காரணத்தால் தான் இந்தியாவுக்கு இவ்வளவு மரியாதை. தனிப்பட்ட மோடிக்கோ இல்ல அவருடைய சாதனைக்கோ இந்தியா மரியாதை அதுக்காக எல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்ல உலக நாடுகள். நம்ம கிட்ட இருக்கிற படைபலம், குறிப்பா அந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ், அதுக்காக தான் இவ்வளவு மரியாதை. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கூடுதலா நம்ம பேசணும். இந்த பேசிட்டு நம்ம அந்த 5 பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், இப்ப இஸ்ரேல்ல ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் பல போர்கள் அதோட அண்டை நாடுகள் கிட்ட போர் புரிஞ்சிட்டு இருக்கு. அதே போல ரஷ்யாவும் உக்ரைன் கூட தன்னோட போர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு உத்தரப்பிரதேஷ்லயும் குஜராத்லயும் இருக்கிற இளைஞர்களை பண்ணி அங்க கொண்டு போய் அந்த ஆர்மில செகண்டரி சப்ளிமெண்டரி போர்சஸ்ல சேர்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே லாஜிஸ்டிக் ஒர்க்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம போன எபிசோட்லயே பேசணும். இருந்தாலும் நேயர்களுக்கு நம்ம இதை நினைவூட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ உயிரையே பணைய வச்சு இன்னொரு நாட்டுக்காக வேலை செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம நாட்டு இளைஞர்கள் இருக்காங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் 5 முத்தான விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்கு குறைந்த ஆதார விலை எம்எஸ்பி அப்படிங்கிற அந்த விஷயத்த கண்டிப்பா கொடுப்பேன், அதை ஒரு லீகல் ப்ராமிஸாவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு தெரியும் நமக்கு டெல்லியில என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எம்எஸ்பிக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. சொந்த நாட்டு விவசாயிகளே சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போன வாரம் வரைக்குமே பாத்தீங்கன்னா 10 பேர் கிட்ட இறந்து விட்டதாகவும் பல லட்ச விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருப்பதாகவும், அதற்கு ரொம்ப இன்னோவேட்டிவா இவங்க ரோட்ஸ் அமைக்கிறது என்ன, அவங்கள பிளாக் பண்றது என்ன, புது அதான் ஹிட்லர் கூட செய்ய தயங்கிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த ஊடகமும் அதை காட்சிப்படுத்தல. பட் சோசியல் மீடியால அதை நம்மளால பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியாவே இந்த எம்எஸ்பி கொடுத்தது உள்ளபடியா வரவேற்கணும் தோழர். விவசாயிகளும் கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விஷயத்திற்கு பாராட்டு சொல்லி வாக்களிப்பார்கள் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த 30 லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசுல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வேகன்சிஸ்ல 30 லட்சம் வேலை வாய்ப்பை நான் ஃபில் பண்றேன் இளைஞர்களுக்கு. ஏன்னா
இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற அந்த விஷயம் வந்து குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சாலே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு சஸ்டைனபிள் கண்டிஷனை நோக்கி நகர்வார்கள். அப்போ கல்வி வந்து உயரும், வாழ்க்கை தரம் உயரும், சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து வளரும். அப்படி பார்த்தா ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகும். ஒரு ஸ்டேட் டெவலப் ஆனா ஒரு கண்ட்ரியோட இண்டெக்ஸ் வந்து growth இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ரைட்லி செட், இளைஞர்களுக்கு 30 லட்சம் அரசு வேலை வந்து நாங்க நிச்சயம் உறுதி செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டா தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். கிக்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸ், பணி நிரந்தர தன்மை இல்லாத வேலை செய்யற நபர்கள். அவர்களுக்கு வந்து சோசியல் ஸ்கீம்ஸ், பிஎஃப், இஎஸ்ஐ, ஹெல்த் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ், பென்ஷன் ஸ்கீம்ஸ், இது போன்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசு அல்லது தனியார் வேலைகள்ல தான் இது கிடைக்கும். பட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ்க்கும் இதை நாங்க வந்து கொடுப்போம். அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம வந்து வரவேற்கணும் தோழர். பிகாஸ் பணி நிரந்தரம் இருக்கிறவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே இருக்கு. பணி நிரந்தரம் இல்லாத நபர்கள், இது போன்ற லேபரர்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இது கொடுப்பதை வந்து நிச்சயம் நம்ம வரவேற்கணும். அடுத்து ஸ்டார்ட் அப், அதாவது 5000 கோடி வந்து ஒதுக்குறாங்க. எதுக்குன்னா இளைஞர்களை வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து தொடங்குவதற்காக. நீங்க தொழில் புரியணும், நீங்க வந்து ஒரு சின்ன கம்பெனி, சின்ன வந்து நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஊதுபத்தி கம்பெனியோ, ஒரு மெழுகுவர்த்தி கம்பெனியோ, இல்ல ஒரு குடத்தை செய்யறதோ, ஒரு பானையை செய்யறதோ, இல்ல வந்து ஒரு பல்பம், சாக் பீஸு, இல்ல கிளிப்பு, இது போன்ற மேனுஃபேக்சரிங் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா இருக்கும். இது போன்ற சிறு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ அண்ட் ஸ்மால் இது செக்டர், மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பண்ணுவோம், ஆட்சிக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து 5000 கோடி அலோகேட் பண்ணி அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்றாங்க. இதையும் நம்ம வந்து பாராட்டணும். இது சொல்லும் போது எனக்கு தமிழக அரசோட பல திட்டங்கள் வந்து நினைவுக்கு வருது. குறிப்பா இந்த போன பட்ஜெட்ல எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அந்த அம்பேத்கர் பெயர்ல வந்து ஒரு இதே போல ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழக அரசும் செஞ்சுட்டு இருக்காங்க. பல மாநிலங்களையும் நம்மளால அதை பார்க்க முடிஞ்சது. இப்போ காங்கிரஸ் வந்து இதை இளைஞர்களை நோக்கி இதை ஃபோக்கஸ் பண்ணதையும் நம்ம வந்து வரவேற்கிறோம் தோழர். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் கொஞ்சம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சட்டம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நடக்கிற ரெக்ரூட்மெண்ட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிடுது. லீக் செய்யப்படுது. அவர்கள் வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ, யார் அந்த நெட்வொர்க் அக்சஸ் பண்ண கூடிய அளவுக்கு சொசைட்டில வந்து இம்பார்ட்டண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே அதை அக்சஸ் பண்ண முடிஞ்சு ஸோ அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் செய்யப்பட்டு அது லீக் செய்யப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வந்து நாங்க கொண்டு வருவோம். ஆக்சுவலா பாருங்க, அரசு வேலைகள் வந்து தகுதி வாய்ந்தவர்கள், திறமையானவர்களுக்கு போகணும். அதுதான் அதோட பாட்டம் லைன். அதுக்கு நாங்க வந்து ஒரு கொண்டு வரோம். ஸோ அதையும் நம்ம வந்து வரவேற்கணும். இந்த 5 சட்டத்தையும் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ், அதாவது யாருக்கு பணி நிரந்தரம் இல்லாம இருக்கோ அவங்களையும் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ த வீக்கஸ்ட் இந்த வீக்கஸ்ட் அந்த நீடி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்து ரொம்ப வலியவர்கள், எளியவர்கள், இதெல்லாம் பார்த்துதான் அவங்க தராங்க. எளிய மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரும் விதமாகத்தான் இந்த விஷயம் இருக்கு. விவசாயம் வந்து ஒரு மைனாரிட்டி போலதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்து போய் சேரணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு, ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப். அதாவது இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தையும் நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து சேர்த்து கொடுப்போம். ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப்னா பல நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களையோ தனியார் நிறுவனங்களையோ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்கும்னு நிறைய நம்பிக்கையோட வந்து பல பேர் பண்ணிட்டு இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உதாரணமா சொல்லணும்னா பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதுல கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து 1 year 2 year 3 years இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் வந்து பண்றாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் செய்வது, அப்புறம் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதுலயும் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் இல்ல, வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இது போன்ற ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு, அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆர் கிராஜுவேட் ஹோல்டர்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 25 அவர்களுக்கு 1 வருஷம் வேலை வாய்ப்பு அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள்ல வந்து கொடுப்பாங்க. வித் இன்டர்ன்ஷிப் அமௌண்ட் ஸ்டைஃபண்டா 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, அதாவது மாசத்துக்கு வந்து ஒரு 9,000 8,000 அது போல வந்து கொடுப்பாங்க.
வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுக்கறதா இருக்காங்க தோழர். அதையும் வந்து சொல்லியிருக்காரு, ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப்பை நாங்க வந்து கொண்டு வருவோம். அகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் 25 வயசுக்குள்ளும் போது அவங்க இளைஞர்கள் அந்த கேட்டகரியில வராங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு விஷனோட இருக்காங்க. நீங்க சொன்னது போல எது வந்து பேக் போன், கண்ட்ரியோட பேக் போன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கம்யூனிட்டி. ஸோ ஒர்க்கிங் கம்யூனிட்டியில இந்த 25க்குள்ள இருக்கிற ஏஜ் குரூப்ஸை அவர் டார்கெட் பண்றாரு. அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்கான சோசியல் ஸ்கீம்ஸ், இதை தான் வந்து அவர் வந்து உறுதி செய்ய ட்ரை பண்றாரு. அதுக்கு நம்ம உள்ளபடியா வாழ்த்தணும் தோழர். இப்போ சமீபத்துல வட மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு அந்த சம்பந்தமான கிரைசிஸ் 60,000 பதவிகளுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல. அது ஒண்ணு. சமீபத்துல வந்த சில தரவுகள் அதுபடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகையில 65 கோடி பேர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நாங்க டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்துட்டோம், அது சாதிச்சிட்டோம், உருட்டிட்டோம்னு சொல்லிட்டு 10 வருஷமா உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா மோடி அவர்கள். 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் ஒரு வருஷத்துல அப்படின்னா இந்நேரம் 10 கோடி இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கணும். 2 கோடி நீ பார்த்த 2 கோடி வேலை வாய்ப்பையும் உருவாக்கல. இப்போ இளைஞர்கள் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல அவேர்னஸோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சமீபத்துல தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் படி 96 கோடி வாக்காளர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதுல 1,88 லட்சம் பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். அதுல இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாதிக்கு மேல 96ல 50 கோடி கிட்டக்க 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். சோ ராகுல் காந்தி அவருடைய இந்த அறிவிப்பு நிரந்தரமாக பிஜேபி ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், அந்த நாடை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கான ஒரு நம்பிக்கைய ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறதாக இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கருதுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட ஒரு துணை கேள்வி, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பெருமையா பேசின மோடி அவர்கள் அவங்க தலைமையில் கீழே இருக்கக்கூடிய எஸ்பிஐக்கு அந்த தேர்தல் பத்திரத்தை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த தகவலை கொடுத்துடலாம். அவங்களுக்கு எதுக்கு 3 மாசம் அவகாசம் கேக்குதுன்னு தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டையும்? ஓகே ஓகே, நீங்க 1 மணி நேரம் சொன்னீங்க, அது ரொம்ப ஜாஸ்தி தோழர். 22,250 சில்லற 250 வச்சுக்கோங்களேன். 22,250 எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எராவில் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸோட ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணி நீங்க வந்து டேட்டா நீங்க புல் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே வந்துடும் தோழர். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள 1 ஹவர்ல ஜாஸ்தி. இது தெரிஞ்சுதான் வந்து பிடிஆர்லாம் வந்து நக்கல் விட்டுருக்காரு. ஓகே, அது நம்ம பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தை வந்து இளைஞர்கள் எப்படி அதை வந்து எடுத்துப்பாங்க, காங்கிரஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, நிச்சயம் அறிவுள்ள எவனும் இந்த 5 தேர்தல் வாக்குறுதிகளையும் இல்ல காங்கிரஸோட சமீபத்திய நடவடிக்கைகளையும் வந்து பார்த்தார்களே ஆனால் அவங்க நிச்சயமா காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதாவது நான் சொல்றது அறிவுள்ளவர்கள். மூடர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. குறிப்பா பிஜேபியில இருப்பவர்கள் ஃபுல்லா மூடர்கள் தான். அவனுங்களை விட்டுருக்கல கிறுக்கு பசங்க. அவங்க வந்து எப்பவுமே அந்த கிணத்து தவளை போல அதுக்குள்ளேதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாவை, அதாவது இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச இவங்க சோசியல் மீடியாவை அந்த அளவுக்கு இவங்களால எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதன் விளைவு தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ரொம்ப மேசிவா ரொம்ப ஸ்பீடா வந்து அவுட் ஸ்ப்ரெட் ஆயிடும். நீங்க நார்த் இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, நமக்கு இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் வந்து வேறு, ஆனா அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு. கிரவுண்ட் ரியாலிட்டி கண்டிப்பா தெரியும். நீ போய் பாத்தியா பேசிட்டியான்னா இல்ல, நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இங்க என்ன களத்துல என்ன யதார்த்தம் இருக்கோ இதேதான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே போல அங்கேயும் வந்து சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. சோசியல் மீடியாவை நீங்க போய் பாருங்க. சோசியல் மீடியால அதே இளைஞர்கள், உத்தரப்பிரதேச இளைஞர்களாக இருக்கட்டும், பீகார் இளைஞர்களாக இருக்கட்டும், இல்ல குஜராத் இளைஞர்களாகவே இருக்கட்டும், அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. ராமர் கோயிலை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? கோயிலுக்குள்ள ஒரு நாள் போறோம், கும்பிடுறோம், ஓகே. 10 நாள்ல எங்களுக்கு வேலை வேணும்ல, 3 வேளை சாப்பாடு வேணும்ல, அதை நீங்க கொடுங்க. கல்வி கொடுங்க. எங்களுக்கு வந்து இன்னொரு மறைக்கப்பட்ட உண்மை, ஒரு மறக்கப்பட்ட உண்மை, 1995 இருந்து பிஜேபி ஆட்சி தான் நடக்குது குஜராத்ல இன்ன வரைக்கும். அது மோடி அவர்கள் வந்து 12-13 வருஷமா வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அதுல ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கூட அவங்க வந்து குஜராத்காக வந்து. ஆனா நீங்க தமிழகத்தை எடுத்துக்கோங்க, நீங்க எடப்பாடியா இருக்கு, ஓபிஎஸ்ஆ இருங்க, யாருன்னா தமிழ்நாட்டுல, அதாவது அவர்களே வந்து இங்க ஹாஸ்பிட்டல் கட்டுற சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. சோ தமிழக மக்கள் அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர், அவங்க எந்த விஷயத்த பிடிக்கும், எந்த விஷயத்த அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்
லைப்ரரிஸையும் மெடிக்கல் காலேஜஸையும் தொழிற்பேட்டைகளையும் வந்து இங்க டெவலப் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, குஜராத்ல கோயில் கட்டுறது, மசூதிக்குள்ள வந்து லிங்கம் இருக்கான்னு செக் பண்றது, இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே தான் உத்தரப்பிரதேஷ்லயும் பண்றாங்க. வேலை வாய்ப்புக்கு ஏதாவது பண்ணுங்கடான்னா அதை பண்ணல. ராமர் கோயில் வந்து கட்டுறாங்க, அதை வந்து ஒரு பெரிய விழா எடுத்து இளைஞர்கள்கிட்ட ஒரு பேச பொருளாக்கணும் ட்ரை பண்றாங்க. பட் சோசியல் மீடியா என்பது வேறு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது வேறு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க நினைச்சா விலைக்கு வாங்கலாம். அதுக்கு உதாரணம் புதிய தலைமுறை. ஒரே ஒரு வீடியோ அவங்க கிட்ட நீங்க வந்து பொய்யான கணிப்பை வந்து நீங்க வந்து பரப்பலாம். ஆனா சோசியல் மீடியாங்கிறது அப்படி கிடையாது. அது கிரவுண்டு ரியாலிட்டியை தான் பேசும். களத்துல ஒருத்தவனுக்கு அடிபட்டதுன்னா அடிபட்டதுன்னு தான் சொல்லுவான். அது வந்து யார் பண்ணா என்ன பண்ணான்றதுல இல்ல. அடிபட்டுச்சுன்னா சொல்ல போறான். உதாரணமா சொல்ல போனா இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த விஷயம் வந்து நீ வெளியே வந்திருக்காது. மக்கள் அங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த சிறுமிக்காக, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்காக அவங்களுக்கு கூட நிக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்து நாங்க வந்து யாரும் வந்து போய் கேஸ் எடுக்க மாட்டோம், அவங்களுக்கு ஜாமீன் வாங்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவங்கள வந்து ஒரு காமன் மாரல் ஆங்கரை வந்து உருவாக்கி இருக்கு. இந்த காமன் மாரல் ஆங்கரை வந்து உருவாக்காத அளவிற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து கோடி மீடியாவாக மாறிவிட்டது. ஆனா சோசியல் மீடியா அப்படி கிடையாது. நிச்சயம் இந்திய இளைஞர்கள் காங்கிரஸ் பக்கம் நிற்பார்கள், காங்கிரஸை நோக்கி தான் வந்து படையெடுப்பார்கள். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். 10 வருஷம் இந்தியாவை சீரழிச்சிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாரு, இந்தியா வந்து ஒரு வல்லரசாகும். அவர் எதை மைண்ட்ல வச்சு சொன்னாருன்னா இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பை வச்சுதான் அவர் சொன்னாரு. பட் நம்மளோட துரதிருஷ்டம் பக்கோடா வித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த நபர்கள்கிட்ட போய் நாடு சிக்கிருச்சு. அமித்ஷா சொன்னார்ல, பக்கோடா வைங்க, வேலை இல்லைன்னா என்ன போய் பக்கோடா வித்துட்டு வாங்கன்னு. ஆனா அமித்ஷா இப்படி சொன்னா, அமித்ஷாவோட பையன் பாருங்க, அவர் பக்கோடா விற்கிறாரா? அவரு பிசிசிஐல இருந்து கோடி கணக்குல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கூட இங்கிலீஷ்ல அவருக்கு படிக்க தெரியல. டெஃபினெட்லி எஸ் இதுதான் பேசுறாரு. 50 crores இப்படி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து பிசிசிஐயோட பிரசிடென்ட். ஓகே, அது வந்து ஒரு தனியார் நிறுவனம், அது அவங்களுடைய இது. சோ இளைஞர்கள் வந்து அவங்களை புறக்கணிப்பார்கள் தோழர். சோ அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எஸ்பிஐ பத்தி கேட்டீங்க. ஆக்சுவலா இது வந்து முழு என்ன சொல்லுவாங்க தோழர், அந்த பழமொழினா முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறது. இவங்க அதைதான் செய்ய ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்து சந்திராசூட் அவர்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், என்னைக்கு சந்திராசூட் அவர்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் செய்யப்பட்டாரோ அன்னைக்கே வந்து இது ஒரு தலைவலின்னு தான் உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து அந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் வச்சு வந்து அவர் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகே, அதுல நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, முரண்கள் இருக்கு. ஆனா இந்த தேர்தல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து இது தாமதமாகவே வந்தாலும் அவர் கொடுத்த தீர்ப்பை வந்து நம்ம வரவேற்போம். இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டாரு. அவர் என்ன டெட்லைன் வச்சாருன்னா, மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட டோனர்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை 13ஆம் தேதி வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து பப்ளிக் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதாவது மக்களுடைய பார்வைக்கு வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ மார்ச் 13ஆம் தேதி ஜட்மெண்ட் டேன்னு நீங்க சொன்னீங்க போன எபிசோட்ல. நம்ம என்ன சொன்னோம், இல்ல தோழர் அவங்க ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணுவாங்க, எங்களுக்கு இப்ப டைம் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க எல்லாம் கேட்பாங்கன்னு கரெக்டா அதே மாதிரி வந்து போயிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு படி வேலை போயிட்டு அவங்க இன்னும் என்ன சொல்லி அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, டைம் ஆயிட்டு இருக்கு, இங்க் இல்ல, இது மாதிரி கூட ஏதாவது சொல்லுவாங்க. இது எல்லாம் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வந்து பிரசாந்த் பூஷன் வந்து போட்டிருக்காரு. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அது வந்து மோஸ்ட்லி மார்ச் 11 வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஐ மீன் மண்டேவே வந்து அவங்க போயிட்டு கேட்கறாங்க, ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க. எதுக்கு? எலெக்ஷன் எல்லாம் முடியணும், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடணும், அப்புறம் புது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அப்ப நம்ம பாத்துக்கலாம், ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தோழர். கண்டிப்பா விஷயத்த இன்னைக்கு கொடுக்க முடியற ஒரு விஷயத்த ஏன் நீ ஜூன் 30 வரைக்கும் கேட்கிற? அப்ப உங்ககிட்ட ஏதோ ஒரு திருத்துக்கான உங்ககிட்ட உண்மை இருக்கும் பட்சம். இப்ப பாருங்க, நாளைக்கு சிவராத்திரின்னு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா மைண்ட்ல? நம்ம சின்ராஸ் தான். சக்கி கையில பிடிக்க முடியாத ஒரு கிறுக்கு பையன் வந்து அங்க அப்ப ஒரு மக்களை வந்து மண்டக்காய வச்சு சிவன் அழைக்கிறார், அவர் சிவ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு வச்சுட்டு கோடிக்கணக்கில் பணத்துக்கு சம்பாதிப்பாரு. அவர் சம்பாதிச்சு என்னத்த பண்ண போறாரு? யாருக்கு கொடுக்க போறாரு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல தான் அவர் கொடுத்திருப்பாரு. இப்ப லிஸ்ட்ல அவர் பேர் வந்தா என்ன ஆகும்? ஓ, அப்ப நீங்களா ஒரே கட்சியா, நீங்களா மோடிக்கு கொடுக்குறவங்களா அப்படின்னு அந்த இது உண்மை தெரியும் தோழர். இப்ப பாபா ராம்தேவ் கொடுத்திருக்கலாம், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ். இப்ப பாருங்க, அம்பானி கல்யாணம் நடந்துச்சு, அம்பானி எல்லாம் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ரிலையன்ஸ் கொடுத்திருக்கோம், அதானி வந்து கொடுத்திருப்பாரு.
ஸோ இவங்க பேர்லாம் வரதை தடுக்கணும். ஸோ இப்போ வந்ததுன்னா எலெக்ஷன்ல வந்து அது மிகப்பெரிய ஒரு டேமேஜ் போது. காமன் மேனுக்கு வந்து கோபம் வரும், ஏன்டா நீங்க வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தல் நிதி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் வந்து அவங்க மேல கோவப்படுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இனி எஸ்பிஐ மக்கள் வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கும் எஸ்பிஐயும் அவன் வந்து இது மாதிரி செய்ய வச்சுட்டாங்க. பழக்க தோஷத்துல எஸ்பிஐ சந்திராசூட் கிட்டே போயிட்டு ஐயா 30ஆம் தேதி வாங்க, லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ அப்படின்னு மார்ச் 11 வந்து ரொம்ப தாரசாரமான விவாதங்கள் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாட்டு மக்கள் வந்து வர மார்ச் 11 வந்து நீங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து நீங்க பார்க்கணும், இல்ல அட்லீஸ்ட் நியூஸ் சேனல்ஸையாவது கனெக்டடா இருங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். பிகாஸ் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போது கோர்ட் வந்து அதை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு ஸ்பெஷல் டீமை அனுப்பி நாங்களே எஸ்பிஐக்குள்ள அனுப்பி அவங்களுக்கு நீங்க அந்த அக்சஸ் கொடுக்கணும், அவங்களே டேட்டா எடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நாங்க ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இது வந்து நீங்க டைம் கேட்கறது கரெக்டா தப்பா அது மாதிரி எதனா போகலாம். வெயிட் மார்ச் 11 நம்ம வெயிட் பண்ணலாம். பட் பிரசாந்த் பூஷன் விட மாட்டார். கண்டிப்பா தோழர், நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி. ஓகே, நன்றி.